Colorful collections, trending fashions. The Chennai Silks in Aha Oho Adi sale. 50% வரை தள்ளுபடி. எங்கேயும் எப்போதும் Supreme Furniture. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். எல்லா இடங்கள் பார்த்தாலுமே ரிதன்யா 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 இந்த ஒரு பேர் மட்டும் திரும்ப திரும்ப எல்லா பக்கமும் ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. மற்ற கேசஸ்ல எவிடன்ஸ் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இதில் எவிடன்ஸ் இருக்கு. அந்த ஆடியோ ரெக்கார்டிங் கேட்குறப்போ உங்களுக்கு தோணுன விஷயம் என்னது? இந்த செக்ஷுவலாக இப்படி இந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அவங்க அம்மா அப்பாவுக்கு ஆரம்பத்தில் தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக அவங்க கூப்பிட்டு உட்கார வச்சு பேசியிருப்பாங்க. இவங்க தெளிவாக வந்து அவங்களுடைய நகைகள், இந்தந்த பொருள் இங்கே நான் வச்சுருக்கேன், இது ஏன் ஒரு பொண்ணு வந்து இது ஆடியோ ரெக்கார்டிங்கில் சொல்லணும்? இது எடுத்து வச்சுட்டும் வந்திருக்காங்க. இது வந்து அளவுக்கு மீறின செல்வம், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ வேறு வழியில் பிரச்சனைகள் உருவாயிருக்கீங்க. தன்னுடைய தம்பி, அம்மா, அப்பா 3 பேரும் நம்மளால் சமுதாயத்தில் மதிப்பிழந்துடக்கூடாது, கௌரவம் போயிட போகுது, இந்த 2 தாட்டு தான் அவங்கக்கிட்ட இருந்திருக்கு. நாக்கு இருக்கே, நம்ம மக்களுடைய நாக்கு எதை வேணாலும் பேசும். அந்த பேச்சுக்கு பயந்து தான் இந்த பொண்ணு வந்து இந்த விஷயத்தையே பண்ணியிருக்காங்க. அதாவது போதும் என்ற மனமே பொன் செய்யும் விருந்துன்னு சொல்லுவாங்கல்ல, இவங்க அளவுக்கு அதிகமாக ஆசைப்பட்டது உள்ளே போய் மொத்த குடும்பமே உட்காந்துருச்சு. எனக்கு தெரிஞ்சு வந்து எங்கள் அம்மா வந்து இறந்தே போயிட்டாங்க. அவங்களுடைய கல்யாணத்தை போது அவங்களுக்கு 60 சவரன் நகை போட்டிருக்காங்க. ஸோ லாங் பேக் இன் 1965. ஆனால் ஷாக்கிங்லி ஐ ஹாவ் சீன் இன் வெட்டிங்ஸ் 1000 சவரன் கொடுக்கறது நான் பார்த்துருக்கேன். அது நிறைய பெரிய பெரிய கல்யாணங்களில் அந்த கல்யாணத்துக்குமே நான் போயிருக்கேன். குறையிலையே 60 சவரன் 1000 சவரனாக மாறி இருக்கு. ஐபிசி மங்கை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக டிடெக்டிவ் மாலதி மேம் மீட் பண்ண வந்திருக்கோம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். திரும்ப உங்களை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கும் தான். பரபரப்பான விஷயங்கள், நாட்டுக்கு தேவையான விஷயங்கள், நம்ம தொட்டு பழகிட்டு பார்த்துட்டு வந்த விஷயங்களை மறந்து போனதுனால வந்த வினைகள் பற்றி தான் பேச போகிறோம். ஆமாம், ஏன்னா நம்ம பார்த்த வரைக்கும் போன வாரமாக இருக்கட்டும், ஒரு 2 வாரமாகவே ஒரே ஒரு கேஸ் வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாடுல இந்தியாவையுமே வந்து பேச வச்சிருச்சு. எல்லா இடங்கள் பார்த்தாலுமே ரிதன்யா 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 இந்த ஒரு பேர் மட்டும் திரும்ப திரும்ப எல்லா பக்கமும் ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. அவங்கள பற்றியும் அந்த கேஸை பற்றியுமே டாக் போய்கிட்டே இருக்கு. இது எதனாலன்னா அவங்க கடைசி ஆடியோ ரெக்கார்ட் போட்டுட்டாங்க. ஸோ அந்த ஆடியோ ரெக்கார்ட் இஸ் அன் எவிடன்ஸ். மற்ற கேசஸில் எவிடன்ஸ் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இதில் எவிடன்ஸ் இருக்குது. பட் ஒன்லி நம்ம போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ஆர் சிபிஐ கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்கெல்லாம் உள்ளே வந்ததுக்கப்புறம் இது ஆக்சுவல் விக்டிம் யார் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். ஏன்னா அந்த ஆடியோ ரெக்கார்டிங் இஸ் பயங்கர எவிடன்ஸ். பொன்வேலி மாணிக்கவேல் சார் கூட சொல்லியிருந்தாங்க இதை. அண்ட் அந்த ஆடியோ ரெக்கார்டிங் கேட்குறப்போ உங்களுக்கு தோணுன விஷயம் என்னது? இது வந்து பொண்ணு வந்து அம்மா வீட்டிலேருந்துட்டு போயிட்டு சூசைட் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் அவங்க இந்த ஆடியோ ரெக்கார்டிங் நான் கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு தோணுன விஷயம் என்னென்னா, இவங்க இதை ரொம்ப நாளைக்கு முன்னாடி டிசைட் பண்ணி வச்சுருந்துருக்குறாங்க. நம்ம சூசைட் பண்ணிக்கணுங்கிற தாட் இவங்களுக்கு கல்யாணமான கொஞ்ச நாள்லேயே வந்திருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்க தெளிவாக வந்து அவங்களுடைய நகைகள், இந்தந்த பொருள் இங்கே நான் வச்சுருக்கேன், இது ஏன் ஒரு பொண்ணு வந்து இது ஆடியோ ரெக்கார்டிங்கில் சொல்லணும்? இது எடுத்து வச்சுட்டும் வந்திருக்காங்க. அவங்க வீட்டில் அந்த மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்தே ஒரு 15 நாள் இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? அந்த பையன் வீட்டிலேருந்து வந்து 15 நாள் இருக்கும். ஸோ இவங்க மைண்டில் அந்த தாட் ஓடிட்டே இருந்திருக்கு. இது வெளியில் யாருக்குமே எனக்கு தெரிஞ்சு கண்டுபிடிக்காமல் இருந்திருக்கிறாங்க. ஏன்னா இவங்க ஒருவேளை ரொம்ப நார்மலாக வெளியில் பிஹேவ் பண்ணிகிட்டு இருந்தாங்களா என்ன ஏதுங்கிறது நமக்கு தெரியல. ஸோ அந்த தாட் அவங்களுக்கு வந்ததுக்கு அப்புறமே அவங்க வந்து அட்லீஸ்ட் அவங்களே ஒரு கவுன்சிலிங் போயிருக்கலாம். ஏன்னா அவங்க ரொம்ப சின்ன பொண்ணும் கிடையாது, 27 28 வயசு ஆயிடுச்சு. நல்லா வெளியில் போக்குவரத்தில் இருக்கக்கூடிய பொண்ணு தான், நல்லா வண்டி ஓட்டுறாங்க. ஸோ இண்டிபெண்ட்டாக இருந்திருக்காங்க. அவர் கவுன்சிலிங்குன்னு ஒன்று போயிருந்தாக்க எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் அவங்களுக்கு வந்து அவங்களுடைய டவுட்ஸோ அவங்க என்ன ஃபீல் பண்ணாங்க நமக்கு எதுவுமே தெரியாது. அதற்கு ஒரு விளக்கம் கிடச்சிருக்கும் அவங்களுக்கு.
அப்போ அது அவங்க பேரண்ட்ஸ் கூட பேசி இதுக்கு ஒரு முடிவு எடுத்திருந்திருக்கலாம். அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி தான். அந்த மனநிலையில அவங்க வந்து ரொம்ப அந்த மென்டல் பிளாக்கேஜ் மாதிரி தான் இருந்திருக்காங்க. அதை தாண்டி அவங்க எதையுமே யோசிக்காத மாதிரியான நிலை தான் இருந்திருக்கு. அதுல வந்து அக்யூஸ்டா இருக்கிற அந்த கம்ப்ளீட் ஃபேமிலியுமே அவங்கள வந்து ஃபிசிக்கலாவும் மென்டலாவும் டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. அதை அவங்களால ஏத்துக்க முடியல. இன்னொரு பக்கம் நிறைய பேர் யோசிக்கிற விஷயம், நம்ம மிடில் கிளாஸ் ஃபேமிலியா இருக்கட்டும், கொடுக்க முடியாதவங்களுக்கு இந்த பிரச்சனை வருது, வரதட்சணை பிரச்சனை வருது, அது வந்து அவங்க பாவம் ஈடுகட்ட முடியல அப்படிங்கிறதுனால நிறைய இடங்கள்ல வந்து பொண்ணுங்க வந்து ஏதோ ஒரு இந்த மாதிரியான முடிவுகள் எடுக்கிறாங்க, இல்லைன்னா பிரிஞ்சு வந்துடுறாங்க. இங்கே வந்து ரெண்டு பக்கமுமே வந்து செழிப்பா இருக்காங்க, ரெண்டு பக்கமுமே வந்து தேவையே இல்லை, இன்னொருத்தங்க கொடுத்து தான் நம்ம வாழணுங்கிற அவசியமே இல்லாத ஒரு குடும்பத்தில் இப்படி ஒரு விஷயம் நடக்கிறப்போ இது மற்றவங்களுக்கும் இதை விட பாதிப்பு ஜாஸ்தி இருக்குமேங்கிற ஒரு எண்ணம் தானே கொண்டு வருது. இது வந்து அளவுக்கு மீறின செல்வம், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ வேறு வழியில் பிரச்சனைகள் உருவாயிருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து எங்கள் அம்மா வந்து இறந்தே போயிட்டாங்க. இப்போ அவங்களுடைய கல்யாணத்தை போது அவங்களுக்கு 60 சவரன் நகை போட்டிருக்காங்க. ஸோ லாங் பேக் இன் 1965 64 எவ்வளோ ஜாஸ்தி. ஆமாம், போட்டிருக்காங்க. அதுக்கப்புறமும் நிறைய கொடுத்துருக்காங்க. நாங்கள் குழந்தை பிறந்தாலாம் நகை கொடுப்போம் இல்லையா, அதுக்கெல்லாமே கொடுத்துருக்காங்க. நான் பிறந்ததுக்கு 16 சவரன், எங்கள் அண்ணன் பிறந்ததுக்கு 21 சவரன், இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போது நான்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது, ஒரு 8வது வரும்போது எனக்கு கொஞ்சம் அந்த விவரங்கள் தெரியும். அந்த நம்ம இந்திரா காந்திலாம் அப்போது பிரைம் மினிஸ்டர் இருந்தபோது ஒரு லேடி பிரைம் மினிஸ்டர்லாம் சொல்லி எனக்கு எங்கள் அப்பா யூ ஷுட் பி போல்ட் லைக் ஹர்லாம் சொல்லுவாங்க. அப்போது வந்து சொல்லுவேன் நான், நம்ம இதில் ஏன் இவ்வளோ வரதட்சணை கொடுக்குறாங்க, நம்ம நகரத்தார் நாட்டுக்கோட்டை செட்டியார் இவ்வளோ வரதட்சணை ஏன் கொடுக்குறாங்க, வரதட்சணை கொடுக்காமல் இருக்க முடியாதா? ஸோ வரதட்சணை கொடுக்க முடியலன்னா அந்த பெண்கள் வீட்டில் தான் இருப்பாங்க. 40, 45, 50 வயசுக்கு அப்புறம் 2வது தரமாக யாருக்காவது கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ ஏன் இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற தாட் எனக்கு தோணும். யாரை பார்க்குறோனோ நான் அந்த ஆர்கியூமெண்ட்ஸ்லாம் அப்போல்லாம் நான் லிஃப்ட் பண்ணுவேன். அப்போ நான் நினைப்பேன், நம்மலாம் பெருசாகிட்டாக்க இந்த வரதட்சணை குறைஞ்சிரும்னு நினைப்பேன். ஆனால் ஷாக்கிங்லி ஐ ஹாவ் சீன் இன் வெட்டிங்ஸ் 1000 சவரன் கொடுக்கறது நான் பார்த்துருக்கேன். அது நிறைய பெரிய பெரிய கல்யாணங்களில் அந்த கல்யாணத்துக்குமே நான் போயிருக்கேன். குறையிலையே, 60 சவரன் 1000 சவரனா மாறி இருக்கு. ஸோ நம்ம வந்து வரதட்சணை வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறது ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டே இருக்க, ஒரு பக்கம் இந்த விஷயம் நடந்துக்கிட்டே இருக்குது. லவ் மேரேஜ் பண்ணாக்க பிரச்சனை வரக்கூடாது அப்படின்லாம் கவர்மெண்ட் என்னென்னமோ ரூல்ஸ்லாம் போடுறாங்க. அதையும் மீறி வந்துட்டு தானே இருக்குது. கல்யாணம் பண்ணிட்டு போகிற பொண்ணையும் பையனையும் குத்தி கொலை பண்ணுறதுலேருந்து எல்லாமே நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ பேசுகிறது ஒரு பக்கம் பேசிக்கொண்டே இருந்தாலும் இது வந்து குறைஞ்ச மாதிரி தெரியல, எனக்கு அதிகமாகிட்டு போகிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துருச்சு. இப்போ ரித்தன்யா கேஸை ஒட்டி இன்னொரு கேஸ் ஒன்று, ஒரு மிலிட்ரி டாக்டரோட ஒய்ஃப் இறந்து போயிட்டாங்க. அவங்க வந்து என்னை மீட் பண்ண வரான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய கேசஸ் இப்போ நடந்துகிட்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ரிதன்யா கேஸ் ஒட்டியே வந்து ஒரு 4-5 கேஸ் வந்து வெளியே வந்துருச்சு. ஒரு ஏழைப்பட்ட வீட்டில் வந்துட்டு 2 நாளில் ஒரு பொண்ணு இறந்து போனாங்க. இன்னொன்று பக்கம் வந்துட்டு கன்னியாகுமரி நாகர்கோவில் சைடில் அவங்க வந்துட்டு 10 வருஷமாக லவ் பண்ணி அந்த வீட்டில் வரதட்சணை கொடுமை தாங்க முடியாமல் அவங்க சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. இந்த கேஸ் இப்படியே ப்ரொலாங் ஆகிட்டே போகுது. நீங்கள் சொன்ன மாதிரி தான் 64 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து டௌரி, இந்த வரதட்சணை அப்படிங்கிறது நம்ம ஊரில் பேன். நிறைய விஷயங்கள் பேன் பண்ணாலுமே நம்ம இதில் கொஞ்சம் ஒரு புழக்கத்தில் இருக்கிற விஷயமா இருக்கும். இதுவும் அதே மாதிரி ஒரு புழக்கத்திலே இருக்குல்ல. புழக்கத்தில் இருக்குங்கிறத விட அதிகபட்ச டிமாண்டாக இருப்பது குறையல, டிமாண்ட்ஸ் குறையல, டிமாண்ட்ஸ் அதிகரிச்சுக்கிட்டே தான் போய்கிட்டு இருக்குது. ஆமாம், நீங்கள் 1000 சவரன்லாம் எங்கேயோ போயிடுச்சு. இது நிறைய எவ்வளோ கொடுத்தாலும் அது பத்தலைங்கிற ஒரு நிலையில வந்து நிற்கும். ஆமாம், எவ்வளோ கொடுத்தாலும் என்ன அதாவது போதும் என்ற மனமே பொன் செய்யும் விருந்துன்னு சொல்லுவாங்கல்ல. இவங்க அளவுக்கு அதிகமாக ஆசைப்பட்டது உள்ளே போய் மொத்த குடும்பமே உட்காந்துருச்சு. இது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். பெண்கள் வந்து நல்ல ஒரு விழிப்புணர்வோடு இருக்கணும். இந்த பொண்ணுக்கு இந்த சூசைடல் தாட் இருந்தபோது அவங்க நிறைய என்ஜிஓஸ் இருக்காங்கம்மா. எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல என்ஜிஓ ஸ்னேகான்னு சொல்லிட்டு அவங்க வந்து மந்தவெளியில் இருக்காங்க. அவங்களோட கான்டாக்ட் நம்பர் கூட தரேன், நீங்கள் அதில் போடலாம். அவங்க வந்து இட்ஸ் அ ஃப்ரீ சர்வீஸ் மாதிரி. அவங்க இந்த மாதிரி சூசைடல் தாட்ஸ் இருக்கவங்க அவங்க பேர் ஊர் எதுவுமே சொல்லாமல் ஃபோனை போட்டு அவங்ககிட்ட பேசலாம். இவங்களுடைய எல்லா தாட்ஸையும் அவங்ககிட்ட பேசிகிட்டே இருக்கலாம். தே டோன்ட் கிவ் யூ எனி சஜஷன்ஸ். முதல்ல உங்கள் உள்ளே இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் அவங்க உள்வாங்கிக்கிட்டு அவங்கள வந்து ஒரு விஷயத்த உள்ளே வச்சுக்கிட்டே இருந்தால் சரியாக தப்பான்னு நமக்கு தெரியவே தெரியாது.
ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப நம்ம அதை பேச யோசிக்க அதனோட நமக்கு அதுக்கு ஒரு ரிசல்ட்டே கிடைக்காத ஏதாவது ஒரு ப்ராப்ளம் நம்மகிட்ட ஓடிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு கூட அது நடந்திருக்கலாம், இதுன்னு இல்லை, ஏதோ ஒரு ப்ராப்ளம் நீங்கள் அதை மறந்து சப்கான்ஷியஸ் மைண்ட் ஆனால் திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதை திடீர்னு ஒரு பொறி மாதிரி நைட் தூங்கும் போதோ இல்லை எங்கேயாவது நீங்கள் ட்ராவல் பண்ண அது பொறி மாதிரி, ஓ நம்ம இது பண்ணால் இதுலேருந்து நம்ம வெளியே வந்துடலாம், வி வில் சால்வ் திஸ் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு தாட் வரும். ஸோ இவங்க பேச 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 இவங்க பண்ணுறது கரெக்டாக தப்பான்னு இவங்களுக்கே புரிஞ்சிடும். இவங்க அந்த அவுட்லெட்டை யூஸ் பண்ணிக்கலாம். என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க சர்க்கிள்குள்ளேயே இவங்க வீட்டுக்குள்ளேயே பேசணுன்னு அதை வந்து ஜென்ரலாகவே ஒரு விமனுக்கு இருக்கக்கூடிய ஒரு இது, நம்மளால் நம்ம குடும்பத்தோட பேர் கெட்டு போயிடக்கூடாது, நம்ம அம்மா அப்பா யார்கிட்டையும் தலை குனிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற அந்த உமனுக்கே உள்ள ஒரு ஒரு இதை வந்து அந்த பொண்ணு வந்து யோசித்து இந்த முடிவுக்கு வந்திருக்காங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா தன்னுடைய தம்பி அம்மா அப்பா 3 பேரும் நம்மளால் சமுதாயத்தில் மதிப்பிழந்துடக்கூடாது, கௌரவம் போயிட போகுது, இந்த 2 தாட்டு தான் உங்ககிட்ட இருந்திருக்கு. இது யார் கூடயாவது பேசியிருந்தாங்க, தேர்ட் பர்சன் கிட்ட பேசியிருந்தாங்க அப்படின்னா இது கண்டிப்பாக சால்வ் ஆகிருக்கும். எனக்கு வந்து என்னடான்னா, இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி என்னென்னவோ செலவு பண்ணுறாங்க இல்லையா. நான் இப்போ இதுக்கப்புறமே நான் யோசிச்சிருக்குது என்னென்னா, மேரேஜ் கவுன்சிலிங்னு ஒன்று வைக்கலான் இருக்கேன். கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு பையன் 2 பேருக்குமே வந்து நிதர்சன வாழ்க்கை இப்படி தான் இருக்கும். நீங்கள் டிவியில் பார்க்குற மாதிரியோ இல்லை உங்கள் கனவுலகில் நீங்கள் நினைக்கிற மாதிரியோ வாழ்க்கை இருக்காது. மேடு பள்ளங்களோடு தான் வாழ்க்கை இருக்கும். அதோட வாழ பழகிக்கணும். நீங்கள் உங்களெல்லாம் இப்படி தயார் பண்ணிக்கணும். ஒரு திருமண வாழ்க்கைக்கு உங்களை இப்படிலாம் உங்கள் மைண்டை வந்து நீங்கள் தயார் பண்ணிக்கணும்னா வேற ஒன்றும் கிடையாது. மைண்ட் செட் நம்ம வந்து குழந்தையிலேருந்து இவங்க வந்து நல்ல செல்வ செழிப்போடு இருந்த பொண்ணு, அவங்க வந்து பெரிதாக வேலை பார்க்குறதுக்கு அவங்க வீட்லேயே எத்தனை பேர் இருந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த கடினமான உழைப்புங்கிறது இருந்திருக்காது கண்டிப்பாக. ஒரு சிலர் கடினமான உழைப்பும் இருக்கும். என்ன ப்ராப்ளம்னு நமக்கு தெரியல. அவங்க வந்து இந்த விஷயங்களில் ஓவர் கம் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நம்ம அவங்களுக்கு தெளிவாக வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸோடு நம்மளால் அவங்களுக்கு சொல்ல முடியும். இப்போ வந்து எனக்கிட்ட வந்து லாஸ்ட் வீக் ஒரு தம்பி வந்திருந்தாங்க. அவங்க வந்து இந்தமாரி எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது, நல்ல ஒரு சின்ன வயசு தான், நல்ல ஃப்ளரிஷிங்காக ஆகிட்டு வராரு. எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, என் குழந்தை 7 நாளில் நான் பார்த்தேன். என் கூட அவங்க இருந்தது 120 நாள் தான். ஆனால் வந்து வரமாட்டேங்கிறாங்க. எனக்கு வந்து என்ன சூசைட் பண்ணிக்கலாம் போல் இருக்குது மேடம் அப்படின்னாங்க. எனக்கு அப்படியே ஷாக் ஆகிடுச்சு எனக்கு. அதாவது ஒரு நல்ல பொறுப்பில் இருக்கான், ஒரு திருமண வாழ்க்கை நல்லா அமையலை அப்படின்னா சொசைட்டி வந்து ஏன் தம்பி இந்த மாதிரிலாம் நீ பேசுகிற அப்படின்னு கேட்டேன். யாருக்கும் தெரியல நாங்கள் பிரிஞ்சிருக்கோன்னு, நீ ஜாலியாக இருக்க, ஒய்ஃபையும் குழந்தையும் அவங்க அம்மா வீட்டில் விட்டுட்டுன்னு சொல்கிறாங்க. எனக்கு வலிக்குது. எனக்கு பியர் பிரஷர்ங்கிற ஒரு விஷயம் வந்து நிறைய பேர் கோ த்ரூ பண்றாங்கல்ல. ஆமாம், எனக்கு வலிக்குது. ஒரு பையனே சொல்கிறான் பாருங்க, பொண்ணை விடுங்க, இந்த கேஸில் பையன் எனக்கு வலிக்குது, எனக்கு அந்த என்ன நான் வந்து இப்போ நல்லா சம்பாதிக்கிறேன், கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது இருந்ததை விட இப்போ ரொம்ப நல்லா சம்பாதிக்கிறேன், நல்லா இருக்கேன், என்னால் பலனடைஞ்சவங்க உங்கள் ஒய்ஃப்கிட்ட வந்து இப்படி ஒரு புருஷன் ஒன்று கிடச்சிருக்கான்னு கங்க்ராச்சுலேட் பண்ணணும்னு என்கிட்ட கேட்குறாங்க. நான் என்ன பதில் சொல்கிறது உங்களுக்கு? எனக்கு கஷ்டமாக இருக்குது, என்னால் என்னோடய பிரச்சனையை சால்வ் பண்ணிக்க முடியலையே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இந்த பியர் ப்ரெஷர், இதை பேசக்கூடிய இந்த சமூகம், நான் ஒருவேளை இந்த பொண்ணு வீட்டுக்கு வந்தேன், இது பாரு என்னமோ காசு இருக்குன்னு வளர்த்துட்டாங்க, அதுதான் இந்த மாதிரி இந்த பொண்ணு வீட்டில் வந்து உட்காந்துருச்சின்னு பேசுவாங்க. நாக்கு இருக்கே நம்ம மக்களுடைய நாக்கு, எதை வேணாலும் பேசும். அந்த பேச்சுக்கு பயந்து தான் இந்த பொண்ணு வந்து இந்த விஷயத்தையே பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் வந்து இன்னொன்று விஷயம் நிறைய பேர் வந்து டிஸ்கஸ் பண்ணது வந்து, அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட இந்த பொண்ணு வந்து போய் சொல்லியுமே அவங்க வந்து பொறுத்துக்கோ, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, இந்த மாதிரியான ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே பொறுத்து போன ஒரு விஷயம் சொல்கிறாங்கல்ல. அந்த பொண்ணு ஏன் அந்த இடத்துல எல்லாத்தையுமே பொறுத்து போகணும்? ஏன்னா அவங்க செக்ஷுவலாகவுமே ஒரு இடங்கள்ல இந்த விஷயத்தை அவங்க ஓப்பனாக அவங்க அம்மா அப்பா கிட்ட சொன்னாங்களான்றது நமக்கு தெரியாது. அவங்க அம்மா அப்பா கிட்ட நம்ம பேசினா தான் தெரியும். ஒரு இந்த செக்ஷுவலாக இப்படி இந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அவங்க அம்மா அப்பாவுக்கு ஆரம்பத்தில் தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக அவங்க கூப்பிட்டு உட்கார வச்சு பேசியிருப்பாங்க. பொண்ணு வந்து சொன்னால் அப்பா அம்மா கஷ்டப்படுவாங்களோன்னு கூட சொல்லாமல் இருந்திருக்கலாம் இல்லையா. நமக்கு இது ஆக்சுவலாக தெரியாது. இனிமே தான் நமக்கு இது இன்வெஸ்டிகேஷனுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரிய வரும் என்னென்ன நடந்திருக்குன்னு. அப்போ அந்த காலத்தில் ஒரு பழக்கம் இருக்கும்,
பொண்ணை வந்து புகுந்த வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க. அனுப்பிச்சிட்டு என்ன பண்ணுவாங்க, அத்தை மாமா சித்தப்பா சித்தி பாட்டி எல்லாரும் போய் பொண்ணை பார்க்க போகிறோன்ட்டு முறுக்கு சீடை இடை எல்லாம் செஞ்சு எடுத்துக்கிட்டு போய் உட்காந்து அங்கே பார்க்க போகிற மாதிரி போய் பார்த்துட்டு சீர்வரிசை மாதிரி இதெல்லாம் கொடுத்துட்டு, சீர்வரிசை மீன்ஸ் இந்த தின்பண்டங்கள், இந்த பொண்ணு புதுசாக வந்திருக்கு அதுக்கு சின்ன ஒரு துணிமணி அந்த மாதிரிலாம் எடுத்து கொண்டு போய் கொடுத்துட்டு, ஒரு நல்ல நாள் கெட்ட நாள் இந்த ஆடி அந்த மாதிரிலாம் அதுக்கெல்லாம் போவாங்க பாருங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா போயிட்டு பொண்ணை கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு, ஏம்மா நல்லா இருக்கியா, புருஷன் நல்லா வச்சுக்கிறானா அப்படின்னு பாட்டி வந்து கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு, பாட்டிக்கிட்ட ஈஸியாக சொல்லிடும், அம்மா அப்பா கிட்ட சொல்லாது. அழகாக உட்காந்து அவங்க பாட்டி பேசி அந்த தெளிவுபடுத்திப்பாங்க. அந்த காலத்தில் அந்த சம்பிரதாயம்லாம் நிறைய இருந்துச்சு. அந்த மறு வீடு போகிறது, சொந்த பந்தங்கள் வீட்டுக்கு போகிறது, நாம் யாருன்னு அவங்க தெரிஞ்சுக்கணும். பையன் வீட்டில் இருக்கவங்க நம்மளை பொண்ணு வீட்டில் இருக்கவங்க யாருன்னு தெரிஞ்சுப்பாங்க. பொண்ணு வீட்டு சொந்த வீட்டுக்கு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகும்போது, ஓ இந்த பொண்ணு இப்படிலாம் வளர்ந்துருக்கு, நாம் இந்த பிள்ளையை எப்படி வச்சுக்கணும் அப்படிங்கிற விஷயம் இந்த பையனுக்கு தெரியும். இதை வந்து இப்போ அந்த பழக்கங்களே இல்லாமல் மாறி போய் விட்டுதே. இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் விருந்தோம்பலுங்கிறதே இப்போ இல்லாமல் போச்சு. சொந்த பந்தம்லாம் கூப்பிட்டு விருந்து போடுவாங்க. எனக்கெல்லாம் தெரிஞ்சு நான் கல்யாணம் புதுசில் விருந்து சாப்பிட்டே நான் வெயிட் போட்டேன். அவங்க எங்கள் ஹஸ்பண்ட் வீட்டில் அவங்க அத்தைங்க எல்லோரும் கூப்பிட்டு சாப்பாடு போடுவாங்க. நம்மளால் முடியாது, சும்மா கவனிப்பாங்க, அப்படி கவனிப்பாங்க. அப்போது நம்ம அவங்களோட பேசுகிறது, அந்த ஹோல்டே அவங்க வீட்டில் இருக்கும்போது அவங்க பழக்க வழக்கங்கள், ஓ இப்போ இவங்க சொந்த பந்தம்லாம் இவ்வளோ அக்கறையாக இருக்காங்க, இவ்வளோ கேரிங்காக இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு புரிய வரும். இந்த மாதிரியான ஒரு இருக்கும்போது இந்த பிரச்சனைகள்லாம் தூரம் போயிடும். சும்மா வீட்டுக்குள்ளேயே இவங்க 2 பேர் மட்டுமே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிரச்சனை கண்டிப்பாக பெருசாகும். அது பெருசாக அவனுக்கு அண்ணன் தம்பி கிடையாது, அவனும் ஒரு பையன் தான் நினைக்கிறேன் இல்லையா. அவங்க அம்மா அப்பா இந்த 3 பேர் மட்டும் அந்த வீட்டுக்குள்ளே இருந்துட்டு அவங்க ஹராஸ் பண்ணி இது பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த பொண்ணுக்கு அது ஒரு வலியை கொடுத்துருக்கும். இதெல்லாம் வந்து இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம அந்த காலத்தில் நிறைய ட்ரெடிஷ்னல் நிறைய விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோம். மீண்டும் அது வரணும். ஏன்னா இப்போல்லாம் சிங்கிள் சைல்டாக போயிட்டாங்க. அட்லீஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக இந்த விருந்தோம்பல் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய இடங்கள்ல வந்து நம்ம எங்கே அப்பா அம்மா கிட்ட சொல்கிறோமோ இல்லையோ, கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டோ ஒருத்தங்க இருந்தாலுமே அவங்க கிட்ட போய் முதல்ல கொட்டிடுவோம். எல்லாருக்குமே அந்த மாதிரி ஒருத்தங்க இருப்பாங்க. இவங்களுக்கு இருந்தாங்களா இல்லையான்னு தெரியல. ஆனால் ஒரு உயிர் வந்து இந்த இடத்துல அநியாயமாக போயிடுச்சு. இது போல் இதுக்கப்புறம் நடக்காமல் இருக்கிறது தான் நிறைய பேருமே எண்ணமாக இருக்கும். அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு என்ஜிஓ ஹெல்ப் பண்ணுறதுக்கு இருக்காங்கன்னா அது வந்து பல பேருக்கு தெரிஞ்சுக்கணும், அது அவேராக இருக்கணும். இந்த விஷயங்கள் வந்து நம்ம சமூகத்துக்கு ரொம்ப தேவை. இந்த சொசைட்டியில் நிறைய பேர் பார்க்க வேண்டிய விஷயம். ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருக்கணுங்கிறதே நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்க வேண்டிய, அதாவது வாழ்வியல் முறையே நம்மளது மாறிடுச்சு. இப்போது நீங்கள் எல்லாமே நியூக்ளியர் ஃபேமிலி. முன்னெல்லாம் வந்து ஜாயின்ட் ஃபேமிலியில் இருப்பாங்க. இப்போ நாங்கள்லாம் வந்து ஊருக்கு போகும்போது பார்த்தாக்கா எங்கள் சித்திக்கு புதுசாக கல்யாணம் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த தலை தீபாவளி நடக்கும். எனக்கு தெரிஞ்சு எங்கள் சித்தியோட நான் ஹனிமூனுக்கெலாம் போயிருக்கேன். அந்த மாதிரி அவங்க எங்கள் சித்தியோடைய மாமனார் மாமியார் வீட்டுக்கு என்ன அனுப்பிச்சி விடுவாங்க. அவங்க வீட்டில் போய் ஒரு வாரம் தங்கி இருந்துட்டு வந்திருக்கேன். நான் திருச்சியில் போய் அவங்க வீட்டில் தங்கி இருந்துட்டு வந்திருக்கேன். ஸோ அப்போ அவங்களோட குணங்கள் நமக்கு தெரியும். சின்ன பிள்ளை வந்து பொய் சொல்லாதுல்ல. ஆமாம். ஸோ இதெல்லாம் இருந்திருக்கு, நமக்கு தெரியல. அப்போவே நம்ம வந்து உள்ளே போனால் என்ன நடக்குதுன்னு நம்ம வாட்ச் பண்ணுவோம், நம்ம அப்சர்வ் பண்ணுவோம். அதை வந்து வீட்டில் வந்து நம்ம கேட்குறப்போ நம்ம சும்மா சொல்லிடுவோம். அதில் அவங்க தெரிஞ்சுப்பாங்க அந்த வீட்டில் அவங்க எப்படி இருக்காங்கங்கிறது. ஆமாம். ஸோ இதெல்லாம் வந்து இன்றைக்கி கிடையவே கிடையாது. கல்யாணம் ஆச்சுன்னா அடுத்த நாள் வந்து ஒரு ஹனிமூன் கிளம்பி போயிடுறாங்க. அப்புறம் ஒரு வாரத்தில் வந்து வி ஹேவ் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வைண்ட் அப் பண்ணிக்கிட்டு வேலைக்கு போயிடுறாங்க. இவங்க யாரையுமே பார்க்கறதில்ல, அம்மா அப்பாவே பார்க்கறதில்ல, அந்த மாதிரி போயிடுறாங்க. ஸோ குடும்பத்தில் நம்ம எப்படி நடந்துக்கணும், நம்ம குடும்பம் எப்படி ஒரு அந்யோன்யமான குடும்பம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த மாதிரி சொந்தங்களை விசிட் பண்ணணும் அட்லீஸ்ட் இனிமேலாவது. ஏன்னா இனி சொந்தம்லாம் குறைஞ்சி போயிடும் இனிமேலாம். ஏன்னா வீட்டுக்கு ஒரு குழந்தை தான். அப்போ சித்தி சித்தப்பா மாமா அத்தை அந்த உறவு முறையே மறந்து போயிடும். அட்லீஸ்ட் ஒரு அந்த ஃபேமிலிக்குள்ளே இருக்க சர்க்கிளாவது அதை இது பண்ணிக்கணும். இல்லை ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே அப்படி ஒரு சர்க்கிளை நம்ம ரெடி வச்சுக்கணும். அந்த விஷயங்கள் நம்ம சமூகத்துக்கு தேவையான விஷயங்கள், அதுலேயுமே வந்து நீங்கள் குறிப்பிட்ட அந்த என்ஜிஓவாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து கண்டிப்பாக ஒரு அவேர்னஸை வந்து இந்த இடத்துல கிரியேட் பண்ணியிருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் தட். நன்றி. Colorful collections, trending fashions, the Chennai Silks in ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. எங்கேயும் எப்போதும் Supreme Furniture. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.